ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கிராண்ட் ஸ்லீவ் டிசைன் செக்டு பேட்டர்ன்ஸில் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த ப்ளவுஸோட நெக் டிசைன். இதோட மேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒர்க்கிங் மெத்தட், மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் பீடில் லோட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் பைப்பிங் த்ரெட்டை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் பீடில் லோட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். பீட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் நெக் டிசைனில் யூஸ் பண்ண சேம் சைஸ் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 2 பஞ்ச் பீட்ஸில் நம்பர் 2 பீட் யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த லோட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு லோட் ஸ்டிச்சுக்கும் நான் வந்து 4 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் லோட் ஒர்க்கும் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 ரோ லோட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நடுவில் பர்பண்டிகுலராக நான் வந்து பீட் ஒரு லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கட்டம் மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி கட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்குள்ளேயும் நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் ஃப்ளார் ஷேப்பில். ஸோ டோட்டலாக நம்ம 7 ஸ்டோன்ஸ் ஒட்டினோன்னா இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப்பில் வந்துடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கட்டத்துக்குள்ளேயும் இந்த ஸ்டோனை ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த செகண்டாக நம்ம ஒரு ரோ லோட் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே நம்பர் 5 பீட் பஞ்ச் பீட்ஸில் நம்பர் 5 ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போது இந்த நம்பர் 5 ஸ்டிச் பண்ண இடத்துல அதே நம்பர் 5 பீடும் ஒரு நம்பர் 2 பீடும் எடுத்துட்டு 2 5mm பீடுக்கு நடுவில் ஒரு செட்டு இந்த மாதிரி பீட்ஸ், அதாவது ஒரு செட்டுன்றது வந்து ஒரு 5mm பீடும் ஒரு 2mm பீடும் சேர்ந்த ஒரு செட்டு. இந்த மாதிரி நார்மல் நீடில் நான் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஆரி நீடில் பண்ணுறதை விட இந்த பர்டிகுலர் ஒர்க் எனக்கு வந்து நார்மல் நீடில் பண்ணனா கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஸ்லீவுக்கு பார்டர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த செக்டு பேட்டர்ன்ஸ்க்கு வருவோம். செக்டு பேட்டர்ன்ஸில் வந்து அந்த ஒரு லைனும் மீட் ஆகுது இல்லையா, அந்த இடம் 2 லைனும் மீட் ஆகிற இடத்துல சென்டரில் நான் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே பீடாக ஸ்டிச் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இன்னும் அவங்க ஸ்டோன்ஸ் நிறைய வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் அதனால் வந்து இந்த இடத்துல ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 2mm பீடு அந்த லைன்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஒரு இடத்துலையும் அந்த ஸ்டோன் வந்து நம்ம தைச்சிட்டே போகிறப்போ குறுக்கில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நாட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த ஸ்டோனை சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம், சூயிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். அது வந்து மேட்சிங் கலரில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ஆப்வியஸாக வெளியில் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட் போடாமல் ஜஸ்ட் அந்த பீடை வந்து சுற்றிட்டு ஃபுல் ரவுண்டு சுற்றணுன்னு கூட இல்லை, ஜஸ்ட் அது நீங்கள் அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நாட் போட ஆரம்பித்தோன்னா இன்னுமே ரொம்ப டைம் எடுக்கும். முதல்ல வந்து ஹரிசான்டலாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து வெர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணுறேன். ஃபுல்லாக அந்த கட்டமெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. இப்போ இது அந்த செக்டு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நான் இப்போது இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் நடுவில் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம 2mm பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது முன்னாடியே ட்ரை ஆகிக்கணும் இல்லையா, அதனால் வந்து அந்த செக்டு பேட்டர்னை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அதை சுற்றி இதே 2mm பீடு அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி ஒரு ரவுண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதை நான் ஒரு ரவுண்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா கட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோனையும் சுற்றி இந்த 2mm பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அந்த 4 கார்னர் வருது இல்லையா, அந்த 4 கார்னருக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2mm பீடை வந்து தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து நான் நார்மல் நீடில் தான் பண்ணேன். எனக்கு அந்த கிளிப்பிங் காமிக்க முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு. முன்னாடி ஸ்லீவோட பார்டரில் வந்து அந்த 5mm பீடும் ஒரு 2mm பீடும் ஸ்டிச் பண்ணும்போது நான் நார்மல் நீடில் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஒரு பீடையும் வந்து நான் நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இதுதான் ஃபைனல் லுக். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஹெவியாக தெரியும், பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய ஒர்க் இருக்கிறதுனால. மற்றபடி ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.